நாம் விடுதலை பெறுகிற போது இந்தியாவிலே பெண்களுடைய எழுத்தறிவு என்பது வெறும் 8% இருந்தது. எழுத்தறிவு என்றால் கையொப்பம் போட தெரிந்தால் போதும், எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் கூட இல்லை. 12 பேருக்கு ஒரு பெண் தான் கையொப்பம் போடுகிற நிலையை நாம் சுதந்திரம் பெற்ற போது அடைந்திருந்தார்கள். உயர்கல்வி என்று பார்த்தால் நாம் சுதந்திரம் பெறுகிற போது 10% கூட பெண்கள் உயர்கல்வியை பெற முடியவில்லை. இந்தியாவிலே 28.5% பெண்கள் உயர்கல்வியிலே பயின்று கொண்டிருக்கிறார்கள் என்பது நாம் எல்லாம் பெருமிதப்பட வேண்டிய ஒன்று. தமிழ்நாட்டில் இந்தியாவினுடைய சராசரியை விட அதிகமாக 48.3% பேர் உயர்கல்வியை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே இருக்கிற கட்டமைப்பு, எண்ணற்ற கல்லூரிகள் தமிழ்நாட்டிலே உருவாக்கப்பட்டதாலும், பெண்களுக்கென பிரத்யேகமான கல்விக்கூடங்கள் உருவாக்கப்பட்டதாலும், அரசு பெண் கல்வி